ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்த ஒரு எக்ஸிபிஷன் வீடியோ தான். என்ன எக்ஸிபிஷன் வீடியோனா, ஸோ பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபிஷ் அண்டு கடல் கன்னி ஷோ. ஸோ என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நேராக நம்ம ஃபிஷ்ஷு பார்க்க கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷு, நெக்ஸ்ட்டு இந்த பேர்ட்ஸு, ஃபைனலாக தான் இந்த கடல் கன்னி ஷோ. ஸோ ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷு வந்து வச்சுருந்து, ஆமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் வந்து இருந்துச்சு. ஃபிஷ்ஷு தான் வந்து நிறைய வந்து இருந்துச்சு. நல்லா க்யூட்டாக இருந்துச்சு, கலர் கலராக நல்லா லைட்டிங்லாம் போட்டு இந்த ஷோவே நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நைட்டில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 o'clock மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock போல் போயிருந்தோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த நைட் ஷோ அப்படிங்கிறதுனால. இது அதனால தான் நைட்டில் பண்ணுறாங்க போல். ஈவினிங் 5 to 10 அந்த மாதிரி டைமில் நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. நல்லா கலர் கலராக குட்டி குட்டியாக அவ்வளோ க்யூட்டாக வந்து இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால கையெத்துன்னு போயிட்டு பக்கத்தில் வச்சு அது கடிக்கும்ன்ற மாதிரி வந்து இருக்குது. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டுன்னு மூவ் பண்ணிகிட்டே வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் இப்போ தான் இந்த ஃபிஷ்ஷு இவ்வளோ ஃபிஷ்ஷு ஒரே டைம்லேயே வந்து பார்க்குறேன். நல்லா அழகாகவே வந்து இருந்துச்சு. குட்டியாக பெருசாக மாதிரி நிறைய இருந்துச்சு. ஒரு 5 to 6 kg போலவுமே வந்து இருந்துச்சு. குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்ல ஒரு புதுசாக பார்க்குற ஒரு ஃபீலில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷோவை தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வந்திருந்தவங்களுமே எல்லாருமே ஃபோட்டோஸ், வீடியோ கால்னு சொல்லிட்டுன்னு எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து நிறைய இருந்ததுனால பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, வித்து அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸோடவே. ஸோ எல்லாருமே நின்று அங்கங்கே எல்லோரும் ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஷோவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. நல்லா வந்து இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை டைம் இல்லாத டைமில் பார்த்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து இந்த சேறு சகதி இல்லாமல் பார்க்குறதுக்குமே நல்லா ஒரு ஃப்ரீயாக வந்து இருந்துச்சு. ஸோ நாங்களும் அப்படியே அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு கிளை மாதிரி வச்சு அதில் நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த மரத்தை விட்டு வெளியே கூட வந்து வரவே இல்லை. அந்த மரத்துலேயே மட்டும்தான் உட்காந்துட்டு வந்து இருந்துச்சு. வெளியிலலாம் பறக்கும் அப்படின்லாம் நினச்சா நான் எதுவுமே வந்து பறக்கவே இல்லை. அழகாக உட்காந்து அங்கே பக்கத்துலேயே ஒருத்தவங்க அந்த கானெல்லாம் உரித்து வச்சுருந்தாங்க போல் அந்த பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுட்டு. ஸோ அதை அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே நல்லா பார்த்துட்டு வந்து இருந்துச்சு. நல்லா பேபிஸ்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பேர்ட்ஸ் ஒரே டைம்லேயே பார்க்க முடியாது இல்லையா, அதனால் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம அந்த கடல் கன்னி ஷோவுக்கு வந்தாச்சு. நிறைய பேர் வந்ததுக்கு காரணமே இதுவாக கூட வந்து இருக்கலாம். ஏன்னா இந்த ஷோ வந்து எல்லா இடத்துலையும் அடிக்கடிலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால மற்றதெல்லாம் கூட எல்லாமே ஈஸியாக பார்த்துருக்க முடியும். ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லா தான் வந்து இருந்துச்சு. நமக்குமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மூச்சு உள்ளே இருந்து தண்ணியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம் இல்லையா. ஸோ மேலே போயிட்டு வந்து தான் மூச்சு விடுவாங்க. உள்ளே இருந்து இவங்க நிறைய இந்த ஹார்ட் போடுறது, இந்த ப்ளைன் கிஸ் கொடுக்குறது, பேபிஸ் கூடலாம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குள்ளே ஷோவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த ஷோவே ஜஸ்ட்டு 5 minutes தான். ஸோ அதனால் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ வெளியில் வந்துட்டு நாங்கள் அந்த ராட்டனத்தெல்லாம் சுற்றிட்டு தம்பிக்கும் ஒரு கார் ரைடு போகணுன்னு ஆசைப்பட்டான். ஸோ அவனுக்கும் ஒரு ரைடில் உட்கார வச்சு இது பண்ணிட்டோம். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக வந்து இருந்துச்சு இந்த காரு ரைடு அப்படின்னும்போது. இது வந்து போன இயர் வந்து எடுத்த ஒரு எக்ஸிபிஷன் தான். லாஸ்ட் டைம் வந்து இந்த ட்வின் டவர் அப்புறம் இன்னும் அடிஷ்னலாக வச்சுருந்தாங்க, மறந்துருச்சு என்னன்னு சொல்லிட்டுன்னு. லாஸ்ட் டைம் விட இந்த இயர் தான் வந்து நிறைய மக்கள் வந்து போயிருந்தாங்க. ஏன்னா இந்த கடல் கன்னி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால. லாஸ்ட் டைம் போனது வந்து பேபிஸ்க்காக வேணால் இது பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பெரியவங்களுமே பார்க்குற மாதிரி வச்சுருந்தாங்க இல்லையா, அதனால் நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. மழைலாம் அந்த டைமில் இருந்ததுனால கொஞ்சம் சேறு சகதியாக தான் வந்து இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. இந்த இயர் நல்லாவே வந்து இருந்துச்சு. நார்மலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஒரே கேம் தான். இந்த ராட்டனம், அப்புறம் இந்த ஸ்நாக் ஐட்டம், அந்த மாதிரி அப்புறம் சின்ன சின்ன கேம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு அப்பளம் வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அவ்வளோதான். இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.